ஸோ நண்பா, நான் இன்றைக்கி வந்து பிஸ்கெட் பண்ண போகிறேன். ஸ்மால் பிஸ்கெட். ஓகே நண்பா, நல்லாயிருக்கும். ஸ்மாலாக வீட்டிலலாம் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஸோ இப்போ வந்து ஒரு கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து இது போட்டிருக்கேன், மைதா. பால் போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் பால் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டிருக்கேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி தான் ப்ரோக்ராம். ஸோ நண்பா, ஓகே நண்பா, இன்றைக்கி தான் ப்ரோக்ராம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிஸ்கெட் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி ஒரு வெரி சிம்பிளாக நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா, 200 ml வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஓகே நண்பா, ஸோ இதோட சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒரு 200 போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா, ஒரு 200 கிராம் அது போட்டுக்கலாம் சுகர். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, இந்த கிளாஸ் ஃபுல்லு ஒரு 250 ml. ஸோ 180 போட்டுக்கிறேன். 200 ஓகே, கரெக்டாக இருக்கும் 200. ஸோ இனிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. ஓகே நண்பா, ஸோ இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா அடின்னு அடிக்கணும். இல்லைன்னா இதுவும் போட்டிருக்கேன், பட்டரும் போட்டிருக்கேன் நண்பா. ஓகே மக்களே, இதை நல்லா அடிக்கணும். ஸோ நண்பா, நல்லா அடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் தான் நண்பா. இதை அப்படியே ஊற்றிடலாம். ஸோ சுகரு எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடும். தான் அன்றைக்கி மிக்ஸ் பண்ணிடலாம்பா. ஸோ பாருங்கள், இந்த கன்செப்டில் இருக்கணும். ஸோ நான் பிரிஞ்சுட்டு காமிக்கிறேன் நண்பா. ஸோ சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. ஸோ நான் இது பண்ணிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ நண்பா, மாவு இதாகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நண்பா, இப்போ இது மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி போடுறோம் தான். சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே போட்டுறாங்க தான் எண்ணெயில். ஸோ எண்ணெயை ஏற்றியாச்சு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு நண்பா. ஸோ இது அப்படியே போட்டுறாங்க தான். ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே ஆகுது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸ்பெப்ஸியாக. ஸோ நீங்கள் இது வேணுமாலும் போட்டுக்கலாம். இதில் ரவை
இந்த மாதிரி மொத்தமாக இருக்கணும், இந்த சைஸில் மொத்தமாக இருக்கணும். ஓகே நண்பா, ரொம்ப மெலிசாக போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் அந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. இது தஞ்சாவூர் லைனில் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றவங்க கமெண்டில் தெரியுங்க யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுடலாம். ஸோ அடுத்த ஷிஃப்ட்டு நண்பா, ஸோ இதையும் போட்டுடலாம் அப்படியே சேர்த்து. மொத்தம் வருங்க, இந்த மொத்தமாக இருக்கணும். ஓகே நண்பா, சாப்பாடு வந்துட்டு இது சைடில் போட்டுக்கலாம், இடம் இருக்குது. ஸோ நம்ம பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடும். ஸோ இதையும் திருப்பி விட்டுறேன். ஸோ கொஞ்சம் சைடில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆயிருக்கு இல்லைன்னு. இந்த பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, சூப்பராக பாருங்க. ஸோ ரொம்ப குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா. வச்சு இதை எடுத்துடலாம். இது மாதிரி தான். ஸோ இதில் போட்டுடுறேன். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிடும். போட்டுடலாம். கொஞ்சம் அடுத்த ஸ்விட்டு போட்டு விட்டுடலாம். இன்னும் நல்லா சூடாக இருக்குது. போடும்போது பார்த்துக்கணும், தெளிக்க மேலே என்னதான் உங்களுக்கு தெரிக்கணும். அப்படியே பரப்பு மேலே வந்துடும். ஸோ கண்டினியூ பாருங்கள் வந்து. ஸோ நண்பா அடுத்த ஷிஃப்ட்டு போட்டேன், 3வது ஷிஃப்ட்டு. ஸோ இது ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஓகே நண்பா. ஸோ இது கொஞ்சம் ஆயிடுச்சு நண்பா. ஸோ இதை எடுத்துடலாம். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப விட்டோன்னா கரைஞ்சிடும். ஓகே, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப
நண்பா இது ஓகே, இல்லைன்னா ரொம்ப விட்டிங்கன்னா கரைஞ்சிடும். ஸோ பாருங்கள் நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா, செம்மையாக பண்ணியாச்சு. இதான் பிஸ்கெட்டு, நல்லாயிருக்கும், கிரிப்ஸியாக இருக்கும். நான் டெஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, ஸோ வரும் நண்பா. நல்லா இருக்குது. நல்லா அந்த எண்ணெய் இறங்கி சுகர்லாம் கரெக்டாக இருக்குது. சுகர் உங்களுக்கு என்ன ஜாஸ்தி போட்டுங்க, அதனால் கரெக்டாக போட்டிருக்கேன். செம்ம லெவலாக இருக்குண்ணப்பா. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக போட்டுருக்கோம், ஷேருக்கு செம்ம நண்பா. ஸோ நம்ம பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, நல்லா ஸ்கிரிப்ஸியாக இருக்குது.